குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பகுதி. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும்பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் சாலமோனுக்கு கிடைத்த ஞானமே ஆகும். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். உடனே சாலமோன், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு கர்த்தர், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்றார். ஏன் கர்த்தரிடத்தில் சாலமோன் ஞானத்தை கேட்டான் என்றால், தாவீது இறக்கும் போது தன் மகன் சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொல்லும் போது, நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். மேலும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன் தந்தை தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியதால் கிடைத்த விசேஷித்த ஞானத்தால் கோலியாத்தை ஜெயித்து சவுல் கையிலும் சத்துருக்களின் கையிலும் தப்பி அவர்களை ஜெயித்து கர்த்தரோடு கூட ஞானத்தோடு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்ததை அறிந்திருந்ததால் சாலமோன் கர்த்தரிடத்தில் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். மேலும் ஞானமே நன்மை தீமையை அறிய செய்யும் என்றும், தன் ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானம் வேண்டும் என்றும், சுற்றிலும் சமாதானமாய் இருக்கவும் ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் இந்த ஞானமே கொண்டு வரும் என்பதால் ஞானத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கவும், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு வாழவும் ஞானமே அவசியம் என்பதால் சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். சகல ஜனங்களும் கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து அவனுக்கு பயந்தார்கள். சகல நாட்டு ராஜாக்களும் அவனது ஞானத்தை கண்டு வியந்து பயந்து அவனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் பொருளையும் கொடுத்து வந்தார்கள். எனவேதான் சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும்போது நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதனால் நாம் கர்த்தரோடு கூட வாழ்ந்து நம்மை பயப்படுத்துவார் இல்லாமல் ஐஸ்வர்யத்திலும் மகிமையிலும் ஆசீர்வாதமாய் வாழலாம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தேடி ஓடாமல் கர்த்தருடைய கிருபையும் ஞானமும் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கும் என்ற உணர்வுடன் உம்மை தேடி நாடி ஓடி வந்து கிருபையையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவும் இரக்கமும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற யாவரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி இன்று ஜெபத்தில் உம்மிடத்தில் ஞானத்தை கேட்கிற யாவருக்கும் நீர் விசேஷித்த ஞானத்தையும் கிருபை வரத்தையும் தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.